ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து சொல்லும் பொருளும் கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது என்ன லெசன்னு பார்த்தீங்கன்னா, காற்றே வா அப்படிங்கிறது பாரதியார் எழுதின ஒரு லெசன். இங்கே பாருங்க, சொல்லும் பொருளும். மயிலுறுத்து அப்படின்னா மயங்கச் செய் அப்படின்னு அர்த்தம். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய 3 சொற்பொருள். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுல நப்பூதனார் எழுதினது. ஸோ இதுல இருக்கிற சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துடலாம். இதனுடைய பாவகை பாருங்க, ஆசிரிய பா. இதுல மொத்தம் 103 பாடல்கள் இருக்கு. 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று முல்லைப்பாட்டு. சொல்லும் பொருளும் பாருங்க, நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். நேமி சக்கரம், கோடு மலை, கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், நறுவி நறுமணம் உடைய மலர்கள், தூவி அப்படின்னா தூவி, விருச்சி நற்சொல், சுவல் அப்படின்னா தோல். ஸோ அடுத்தது நூல்வெளி பார்த்தோம்னா, முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. நம்ம அங்கே பார்த்ததுதான், 103 அடிகள் உடையது. முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படிங்கறதுதான் சரியான விடை. அடுத்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய சொற்பொருள், இந்த மாதிரி நூல்வெளி எல்லாம் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.